அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ பைத்தம்பருப்பு வச்சு இட்லி ரெடி பண்ணோம். சூப்பராக வச்சு வேறு லெவலாக இருந்துச்சு. நல்லாயிருக்கும், சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அந்த மேலே உள்ள தோள்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு பச்சை பச்சைன்ற கலர்லாம் நமக்கு பைத்தம்பருப்பு இட்லி கிடைக்காது. நம்ம புழுங்கல் அரிசி, பச்சரிசி, பச்சை பயிறு இதை சேர்த்து நம்ம ஈக்குவலாக ஊற வச்சுட்டு நம்ம எப்போதும் இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அதை போல் தான் நம்ம அரைக்க போகிறோம். உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம், பைத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து நீங்கள் அரைச்சிடுங்க. சூப்பராக அரைப்படுது. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம எல்லாத்தையும் எப்போதும் போலவே இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அதே போல் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம எப்போதும் போலவே எடுத்து இட்லி எடுத்து ஊற்றி வச்சு நீங்கள் அதுக்கு கார சட்னி, தக்காளி சட்னி, அந்த மாதிரி தேங்காய் சட்னி, இந்த மாதிரி எந்த வகையான சட்னிகள் வச்சு சாப்பிட்டாலும் அது ஒரு இனிப்பு சுவையோடு இட்லி சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். செமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போதுமே ஒரே இட்லி நம்ம கொடுத்துட்ருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.